இந்தியாவிலேயே பாஜகவும் திமுகவும் தான் எந்த தொழிலை விட்டு அழுத்து கொடுத்து நன்கொடை கேட்கும். நாகரிகமான அரசியல் போயிடுச்சு. நம்ம வன்னியரசா இருக்கட்டும், ரவிக்குமாரா இருக்கட்டும், சானவாசா இருக்கட்டும், இவங்க யாருக்கும் பிடிக்கல. மார்ட்டின் வந்துங்க, அவர் வந்து திமுகவும் விலை கொடுத்து வாங்கிறவர், அண்ணா திமுக விலை கொடுத்து வாங்குறாரு, பிஜேபி விலை கொடுத்து வாங்குவாரு. மர்மம் வந்தார்ல, இவருக்கு எப்படி தெரியுமா, டெக்னிக்கலா திமுக ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சுக்கிட்டு திமுக நடக்கிற அத்தனை எலெக்ஷனுங்களுக்கும் செலவு ஏற்க சொல்லுவாரு. கலைஞர் அப்படி பண்ணுவாரு. இவங்க வாயால கெட்டு போய் ஒண்ணுமில்லா போயிட்டு இருக்கிறாங்க. ஆளுங்கட்சி உளவுத்துறை வச்சிருக்குது, எதுக்கு வச்சிருக்குது தெரிஞ்சிருக்கணும்ல, ஆளுங்கட்சிக்கு பேசிருக்கு. இப்பயும் நான் சொல்றேன், ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்னேன், விசிக திமுக கூட இருக்காது, கூட்டணியில இருக்காது. முதல்வர் 5 ஆண்டு முழுமையா முதல்வராக இருக்க வேண்டாம், உடல் ரீதியா பாதிக்கப்படும். அதனால 2025 ஜூன் ஜூலைக்கு மேல அது முதல்வர் பதவி உதயாவுக்கு வரும். வெளியில நீ என்னன்னாலும் பேசிக்கலாங்க, உள்ளுக்குள்ள மோசமான அரசியல் நடக்குதுங்க. இந்த உள்ளுக்குள்ள நடக்கிற அரசியல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாம் காரி திப்போம். பிஜேபி எதிர்ப்பாளர்கள் ஒரே காரணத்தாக தான் திமுக கிட்ட விசிகா இருக்கு. ஆதவ அர்ஜுன் வந்து நீ பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இல்லைங்க, இந்த 10 வருஷத்துலேயாவது விசிகாவுக்கோ 2 அமைச்சர் 3 அமைச்சர் கிடைக்குங்க. திமுக இருக்கட்டும், அண்ணா திமுக இருக்கட்டும், யாருனாலும் ஆட்சி ஆள்தான் 2 அமைச்சர் 3 அமைச்சர் கிடைக்கும். மிஸ்டர் ஆணையர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் நாகேரன் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம் ஜெய். ஓகே சார். இப்போ வந்து ஹாட் டாப்பிக்கே வந்து விஜய், ஆதவ அர்ஜுன், திருமாவளவன் 3 பேரும் சார் போயிட்டுருக்காங்க கடந்த ஒரு 4-5 நாளாக. சரி சார், இப்போ வந்து விசிகா வந்து சமூக நீதி சமத்துவம் பேசுகிற கட்சி. ஸோ அதே தான் வந்து ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும்னா வந்து திருமாவளவன் கொஞ்ச நாள் முன்னாடி பேசினார். அதே தான் வந்து ஆதவ அர்ஜுன் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் பேசினார். அதனால ஏன் சார் இப்போ ஆதவ அர்ஜுன் வந்து கட்சியில் நீக்கியிருக்காங்க? என்ன சார் காரணம்? திருமா பேசினது தான் இவரும் பேசியிருக்காரு, என்ன காரணம் இதனால சார்? மிஸ்டர் ஆணைய நேயர்களுக்கு வணக்கம். அதாவது விஜய், இந்த அம்பேத்கர் விழா ஏற்பட்ட விஷயம் தான் சொல்கிறீங்க. கடந்த 6ஆம் தேதி நடந்துச்சு. அம்பேத்கருங்கிறவங்க ஒரு பொதுவான லீடர், ஒரு தேசிய தலைவர். அது திருமாவுக்கோ அல்ல ஒரு தலித் அமைப்புகளுக்கோ சொந்தமானது அல்ல, அது பொதுவான தலைவர். அனைத்து அரசியல் கட்சியுமே அவருடைய நினைவு நாளோ பிறந்த நாளோ மலர் தூவுறாங்க, மாலை போடுறாங்க. ஓகே, அது ஒரு சம்பிரதாயத்துக்காக வச்சிருக்கிறாங்க. ஒரு புதுசாக ஒரு நடிகர் ஒரு அரசியல் கட்சி தூங்குறாரு, அவர் வந்து எடுத்தோடனே அம்பேத்கரை தூக்கி நிறுத்துறாரு, ஒரு கட் அவுட் வைக்கிறாரு. இதுமாரி விஷயம்லாம் உண்மையாலுமே திரும்ப என்ன பண்ண வாழ்த்து தெரிவிக்கணும், பாராட்டும். அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாழ்த்து தெரிவிச்சாரு. அதாவது ஒரு அடிமட்ட தொண்டன் என்ன உணர்வோ அந்த உணர்வை பிரதிபலிக்கிற மாதிரி ஒருத்தர் பேசுறாங்கன்னு வச்சுக்க, புதுசாக அரசியல்வாதியாக இருக்கட்டும், பழைய அரசியல்வாதியாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் ஆதரிக்கணும், அவங்க ஊக்குவிக்கணும். ஆனால் ஏகப்பட்ட புக்கெல்லாம் படிக்கிறவர் திரும்ப இங்கே இந்தியா மட்டும் இல்லை, பல்வேறு நாட்டினுடைய அரசியல் திட்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடியவர், பல அரசியல் தலைவருடைய புக்கெல்லாம் படிக்கிறவர், நல்ல ஒரு அரசியல் முதிர்ச்சியானவர், அறிவாற்றல் உள்ளவர், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆதவ அர்ஜுனும் விஜயும் அந்த அம்பேத்கர் புக்கு வெளியீட்டு விழாவில் என்னைக்கு இணைஞ்சாங்களோ அன்னிலிருந்து இதை பற்றி பரபரப்பாக பேசப்படுது. அந்த ஆதவ அர்ஜுனை நீக்கிற அளவு கொண்டு போயிடுச்சு பிரச்சனை. அதாவது திமுக ஆகட்டும், அண்ணா திமுக ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், பாஜக இருக்கட்டும், அம்பேத்கர் ஒரு பேரளவில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து அம்பேத்கர், பெரியார், அது இல்லாத தமிழ் தேசியம், இது உள்ளடக்கி அரசியல் கட்சி எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி ஒரு பிரகடனப்படுத்துறாரு. இதில் வந்து திமுகவுக்கு என்ன பிரச்சனைனா, பெரியார் அம்பேத்கர் இவர் பயன்படுத்தா இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. பெரியாரையும் அம்பேத்கரையும் அப்பப்போ நம்ம ஊருக்கு மாரி தொட்டுக்கிறோம். ஏதாவது பிரச்சனை வரும்போது சனாதனங்கிற பேச்சில் இதை திசை திருப்பிடுறோம். இவன் வந்து அரசியல் கட்சி கொள்கையில் எந்த ஒரு மாநாடு கூட்டம் எது நடத்தாலும் இவங்க புகைப்படத்தை வச்சுக்கிட்டு பகிரமாக அறிவிக்கிறான் அப்படிங்கிற ஒரு திமுக ஒரு காண்டு. விஜய்க்கு இந்த பக்கம் ஒரு காண்டு என்னன்னா, திரைத்துறையை இவங்க ரொம்ப ஆதிக்கம் செலுத்துறாங்க. ரெண்டாவது, ஒரு ஜனநாயக நாட்டில் சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டு காலம் முடிஞ்சும் இன்னும் ஒரு மன்னராட்சி மாரி நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்பா புள்ள பேரன் கொள்ளு பேரன் இப்படி வாழடைய வாழ்லையே வருவாங்களா இருக்குது, அப்புறம் எங்க ஜனநாயகம் இருக்கு அப்படின்னு ஒரு ஆதங்கம். இவர் பிசினஸ் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்காரு, தனிப்பட்ட முறையிலே விஜய் பாதிக்கப்பட்டிருக்காரு. இவர் மேட்ரு இப்படி. ஆதவ அர்ஜுன் பாதிக்கப்பட்டது என்னன்னா, கலைஞர் உள்ள காலத்திலே ஒரு 2 திரைப்படத்தில் கதை வசனம் எழுதுறன்னு சொல்லி நடிகர்னு சொல்லி மாற்றின்னு இருக்காரு இல்லையா, ஆதவனுடைய மாமனார். ஆமா, 2 திரைப்படத்தை அப்பயே கோடிக்கணக்கில் கலைஞரை ஏமாத்தியவர். அந்த ஆதங்கம் இருக்கு. இருந்தாலும் அரசியல் கட்சி ஒரு தொழில் நடத்துறாரு,
இவர் அரசியல் கட்சி இவங்க உறவு தேவைங்கிறதுனால அதை மறப்போம் மன்னிப்போன்ட்டு அடுத்து நகரம் வந்துட்டாங்க. இந்தியாவிலேயே பாஜகவும் திமுகவும் தான் எந்த தொழிலதிபர்கிட்ட அழுத்து கொடுத்து நன்கொடை கேட்கும். மற்ற கட்சியெல்லாம் டீசெண்டாக சொல்லும், எவ்வளோ கொடுங்கன்னு கேட்கும். இவங்களுக்கு மட்டும்தான் நேரடியாக கேட்க மாட்டாங்க. யார் சொன்னால் கேட்பாங்களோ அவங்ககிட்ட சொல்லி எவ்வளோதான் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியங்க. அதுமாரி தான் போன எலெக்ஷன் தேர்தலில் 500 கோடி ரூபா கொடுத்தாங்க. வெளியில் தகவலில் வந்துச்சு. வெளியில் வராத தகவல் மேலும் 500 கோடி கொடுத்துட்டாங்க. 1000 கோடி. ஆமாம், 1000 கோடி மாமனார் செலவு பண்ணுறாரு. ஏற்கனவே கலைஞர் உள்ள காலத்திலே 2 திரைப்படத்தில் முதல் லட்சம் கோடிக்கணக்கில் போட்டு அதில் ஒரு துரோகம் பண்ணார். ஃப்ளாப் ஆயிடுச்சு அந்த படம். அதில் ஒரு சங்கடம். அடுத்து இந்த திமுக ஆட்சி வர்றதுக்கு காரணமே ஐபேக் நிறுவனம். ஐபேக் நிறுவனத்தில் இவர் மேனேஜராக இருந்தவர். அப்போ சபரீசன், உதயாநிதி இவங்க 2 பேருமே எந்த நேரத்துலையும் ஆதவ அர்ஜுன் தொடர்பு கொண்டு ஐடியா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணலாம், அடுத்து எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு கேட்பாங்க. உளவுத்துறை என்ன சொல்லுது, நம்ம டீம் என்ன சொல்கிறாங்க, மக்கள் மத்தியில் எப்படி பேசிக்கிறாங்க, அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம், திமுக முக்கிய நிர்வாகிகளுக்கு இந்த ஆதவ அர்ஜுன் கிளாஸ் எடுத்தாரு. திமுக நிர்வாகிகளுக்கு டீச்சர் அவரு, சும்மாலாம் இல்லை. இந்த மாதிரி கிளாஸ் எடுத்தாரு? அது அரசியல் சம்பந்தமா எப்படி நடந்துக்கணும், மேடையில் அப்படி பேசணும். ஆமாம், இது மாதிரி அவரு ஒரு டீச்சரு திமுக நிர்வாகிகளுக்கு, சும்மாலாம் இல்லை. இன்னைக்கு இவங்க பேசலாம், புதுசாக அரசியல்வாதி வந்து இப்படிலாம் பேசலாம்னு சொல்லலாம். சேகர் பாபு சொன்னார், என்ன சொன்னார், அப்படி ஒரு ஆள் எனக்கு தெரியாது கிடையாது. அன்னைக்கு கிளாஸ் எடுத்துனால தான் நீங்கள் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தீங்க. இவர் வந்து கிளாஸ் எடுக்கிறாருன்னா அவ்வளோ இதை படிச்சிருக்காரு அவர், எப்படி சார்? அதாவது எப்பயுமே ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் போது ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை வச்சு நம்மளுடைய அறிவை வச்சு இன்னும் கூடுதல் பண்ணிக்கலாம், மெருகேற்றிக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி எல்லா தலைவர்களும் அப்படி வந்தது தான். யாரும் பிறக்கும் போதே அறிவோட பிறக்கல, பிறக்கும் போதே புத்தகத்தோட பிறக்கல, பிறக்கும் போது ஒரு மெக்கானிக்கு ஒரு நல்ல பிரில்லியண்டான மெக்கானிக்கு பேனரோட பிறக்கல. பிறந்து அவங்க சுற்றுப்புறம், அவர் படித்த அறிவு, அவருக்கு எடுத்த கிளாஸ் டீச்சரு, இது மாதிரி எல்லாமே ஒரு ஒருங்கிணைஞ்சி வர்றத அவங்க அந்த நாலேஜை படி இந்த அரசியல் உத்திகளை கற்றுக்கிட்டவர் ஆதவ அர்ஜுன். அரசியல் உத்தி, மக்கள் மத்தியில் எப்படி பேசணும், மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போகணும், ஒரு தேர்தல்னா வாக்குறுதி என்ன கொடுக்கணும், அந்த வாக்குறுதி எப்படி செயல்படுத்தணும், அதை செயல்படுத்தினா தொடர்ந்து மக்கள் மத்தியில் நம்ம தலைவராக போற்றப்படுவார்கள். இந்த உத்தியெல்லாம் கற்றுக்கிட்டவர். அதில் கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற முக்கிய நிர்வாகிகள், 2ஆம் கட்ட நிர்வாகிகள், சில ஐடி விங்கு, இந்த நிர்வாகி எல்லாமே இவர் கிளாஸ் எடுத்தவர். அவரை போய் தெரியலன்னு சொன்னால் அப்புறம் என்ன இருக்குது? அது அரசியல் பேசுறதுக்காக, ஒரு மீடியா செய்திக்காக, தலைப்பு செய்தி வருணுக்காக எதனாலும் பேசக்கூடாது. நீ ஒரு மக்களால் பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, கவனமாக பேசணும். ஏன்னா தானே சரி தலைமை தான் அப்படி பேசுறதுல கீழே 2ஆம் கட்ட தலைவர் அதான் பேசுகிறாங்க, 3ஆம் கட்ட ஒன்றிய செயலராலும் அப்படி தான் பேசுகிறாங்க. நாகரிகமான அரசியல் போயிடுச்சு, சமத்துவம் சமநீதினு சொல்லிக்கிட்டு ரொம்ப மட்டமாக போயிட்டு இருக்கு. சரி சார், இவருக்கு வந்து ஆல்ரெடி கிளாஸ் எடுத்துருக்க எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் சார் இப்போ வந்து திமுகவுக்கு வந்து ஆப்போசிட்டாக பேசுகிறாரு, எதிராக பேசுகிறாரு. இது நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ வந்து ஐபேக்கில் வேலை செய்ய போகுது ஆதவ அர்ஜுனுக்கு திமுக ஒரு வாக்குறுதி கொடுத்துச்சு. நம்ம ஆட்சி வந்த பிறகு உங்களுக்கு ஒரு முக்கிய பதவி கொடுக்கப்படும், அடுத்து வர பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு எம்பி ஆக்கப்படும் அப்படின்னு சபரீசன் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதுமாரி சபரீசன்கிட்ட கேட்குறாரு, ஆட்சி வந்துருச்சு நல்லபடியாக இருக்குது, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் மாமனார் கோடிக்கணக்கில் உங்களுக்கு நன்கொடையும் கொடுக்குறாரு, பண்ணி கொடுங்க அப்படின்னு. சபரீசன் என்ன பண்ணுறாரு, மூத்த முன்னோடிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க திமுகவில், உங்களுக்கு சீட்டு வர்றதுக்கு சந்தேகம்தான், அதனால் நீங்கள் விசிகாவில் போய் சேருங்க, அங்கே பொது தொகுதி ஒன்று தர தயாராக இருக்கிறோம், அந்த பொது தொகுதியை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மூவிங்கில் தான் இவர் விசிகா வந்து சேர்ந்து போன ஜனவரி வந்து சேர்ந்தார், பயணிக்கிறாரு. அப்போ இங்கே விசிகா வந்த பிறகு விசிகாவுடைய கொள்கை எல்லாத்தையும் எடுக்கிறாரு. கொள்கை கோட்பாடுகள் என்ன நோக்கத்தாக அரசியல் கட்சி ஆரம்பித்தோம் அந்த விஷயத்த எல்லாம் பார்க்குறாரு. அவர் அதிகமாக படிப்பேன் அப்படி, அதனால் டேலண்டானால படிப்பேன் அப்படி. இந்த நோக்கத்திலிருந்து, இந்த கொள்கையிலிருந்து, இந்த கோட்பாட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விசிகா விலகி வருதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தலைவர்கிட்ட திருமகிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு. அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஓகே நீங்கள் சொல்கிறது உண்மை, சரியாக செயல்படுங்கன்னு சொல்லி அவருக்கு துணை பொதுச் செயலாளர் தராரு. அதன் பிறகு தான் இவருடைய பேச்சுக்கள்லாம் இன்னும் கொஞ்சம் வீரியமாக இருக்குது, நிறைய கருத்துக்களை சொல்கிறாரு. அடுத்த கட்டம் விசிகாவை அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணலாம், அன்றாடம் நேரம் பார்க்காம அவர் நிறைய ஐடியா கொடுத்துட்டு இருக்கிறது, பேசுறது போகிறதுலாம். இது எல்லாமே
விசிகாவில் 2ஆம் கட்டம் இருக்காங்களா தலைவர்களை, ஆமாம், நம்ம வன்னியரசா இருக்கட்டும், ரவிக்குமாரா இருக்கட்டும், சானவாசா இருக்கட்டும், இவங்க யாருக்கும் பிடிக்கல. ஏன்னா புதுசாக ஒருத்தன் வந்து திடீர்னு தலைவர்கிட்ட ரொம்ப ஒட்டி உருவாடி ரொம்ப இது பண்ணுறான், நம்ம எல்லாம் பின்னுக்கு தள்ளிடணும், ஒரு கட்டத்தெல்லாம் இவன் தலைவராயிடணும். ரெண்டாவது இது பெரும்பாலும் தலித்து மக்கள் இருக்கக்கூடிய அமைப்பு கட்சி, இதில் வந்து தலித்து இல்லாதவர் ஒருத்தன் ஆதிக்கம் செலுத்துறான் அப்படின்னு இவங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல. இவங்க வந்து இவங்களுடைய ஆதிக்கத்தில் தான் திரும்ப இருக்காரு, விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு அப்படின்னு திமுகவுக்கு ஒரு நம்பிக்கை. அப்ப திமுக இவங்க கேட்குற கோரிக்கையோ ஒரு டிரான்ஸ்ஃபரோ ஒரு போஸ்டிங்கோ ஒரு டெண்டரோ ஏதாவது ஒன்று ஆளுங்க செஞ்சு கொடுத்துருது. இப்போ இவர் வந்து உள்ள நுழைஞ்ச கலாட்டா பண்ணுவோம், இது எதுவுமே நடக்காதா இருக்குது, நமக்கு திமுக எதுவும் பண்ணாதா இருக்குது, மாசம் மாசம் நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு அதுவும் போயிருமாக்குது அப்படின்னு இவங்களுக்கு ஒரு மீட்டிங் போட்டு பேசுறாங்க. விசிகாவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு மீட்டிங் போட்டு பேசுறாங்க. பேசி அண்ணங்கிட்ட சொல்லி எவனா ஆஃப் பண்ணணும், இல்லை கட்சி விட்டு நீக்கணும், அதுக்கு எவ்வளோ தூரம் இறங்கி நம்ம பண்ணுவோம் பண்ணி ஆகணும் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு முடிவு பண்ணி தான் திருமாவட்ட போய் ஃபர்ஸ்ட் வன்னியரசு பேசுறாரு. வன்னியரசு தான் பேசுறாரு. சரி நீங்க சொல்றது சரியா தான் இருக்கு, பார்க்கலாம் பொறுமையா இருங்க அப்படிங்கிறாரு. அடுத்து சானவாஸ் பேசுறாரு, ரவிக்குமார் பேசுறாரு. என்ன எல்லா நிர்வாகியும் பேசுறாங்க, என்ன தப்பு நடக்குதுன்னா இவரு கொஞ்சம் நல்லா தானே போயிட்டு இருக்கு, நல்லா தானே இவரும் பேசுறாரு, நம்மளுடைய கொள்கைகளை கோட்பாடு தானே இவன் சொல்றாரு அப்படிதான். இது ஒரு புறம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஆளுங்கட்சியில் இருந்து ஒரு தரப்பு பிரஷர் போகுது திருமாவுக்கு. ஏன்னா இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான், கூட்டணி கட்சியில் இருக்கிறோம், வந்து சரி கிடையாது, கூட்டணி விட்டு வெளியே போகிறதா கூட முக்கிய போயிடுங்க, எதுக்கு நீங்கள் டபுள் கேம் ஆடுறீங்க அப்படின்னு ஆளுந்தரப்புன்றது இவருக்கு ஒரு அழுத்தம் வரும்போது தான் இவர் பேட்டி தராரு. ஃபர்ஸ்ட் என்ன தந்தாரு, அம்பேத்கர் புக்கு வெளியிட்டு அனுமதிக்கிறாரு. இந்த புக்கு வெளியிடுறதுக்கு காரணமே திரும்ப தான். இந்த புக்குல இருக்கிற யாராரு பேட்டி கொடுத்தாங்க, யாரார்கிட்ட கருத்து கேட்டாங்க, அந்த விஷயம் எல்லாம் என்னன்னு பேசுங்க அப்படின்னு சொன்னதே திரும்ப தான். அந்த புத்தகம் ஒரு பெரிய நிறுவனம், ஒரு வேடன் குடும்பம் உனக்கு வெளியிடுறதுனால எவ்வளவு பெருமை. அதுல புதுசா ஒரு அரசியல் கட்சி துவங்கி இருக்கிறாரு, ஒரு இளைஞர் மத்தியில ஒரு நல்ல பேர் இருக்கு, இல்ல ரசிகர் கூட்டம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு புள்ளி ஒரு சொல்லுது, விஜய்க்கு வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 60 லட்சம் இளைஞர்கள் ரசிகராக இருந்திருக்கிறாங்க. கட்சி ஆரம்பிச்ச பிறகு 45 லட்சம் கட்சி உறுப்பினர் ஆயிருக்கிறாங்க அதிகாரப்பூர்வமா. சும்மா ஆன்லைன்ல போட்டு இது பண்றதுல இல்ல, அதிகாரப்பூர்வமா தீவிர ரசிகர், கட்சியினுடைய தீவிர உறுப்பினர் 45 லட்சங்கிறான். புரியுதுங்களா? இப்ப அந்த 45 லட்சம் பேரும் ஓட்டு போட்டா கூட கிட்டத்தட்ட 1/2 கோடி 50 லட்சம் ஓட்டு இருக்கு ஒரு புதுசா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்க. அந்த கட்சியோட தலைவர் அந்த விழாவில் கலந்துருக்கு. என்ன தப்பு? அவர் விசிகா ஒரு வார்த்தை கூட எங்கேயும் திட்டவே இல்லையே. திருமாவளவன் வந்து இதான் பேசினாரு, பெருமையா தானே சொல்றாரு, திமுக அழுத்தம் தருது அப்படின்னு. இல்ல திரும்ப மனசுல படுறது தானே விஜய் பேசுற, அப்படி திரும்ப மனசுல படுறது தானே ஆதவர்ஜினே பேசுற, அப்படி ஒன்னும் தப்பா பேசலையே. அவராங்க சார் கட்சியில நீக்கினாரு, இப்போ என்ன சார் காரணம்? அதுதான் விஷயம். இவங்க சமத்துவம், சமநீதி, பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை எங்க கட்சியில தான் இருக்குது, அந்த கட்சியில இல்லைன்னு சொல்றது எல்லாமே இதுல இருந்து பொய்ன்னு தெரியுது. திருமாவட்டும் திமுக ஆகட்டும். சரி சார், இதுக்கடையில் சானவாஸ் அவர்கள் வந்து விஜயை பார்த்து கூத்தாடின்னு சொல்லியிருக்காரு. சார் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அவரே வந்து என்ன கூத்தாடி தான் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் திரும்பி இவர் சொல்லியிருக்காரு. அது எதனால சானவாஸுக்கு இந்த வார்த்தையை வாபஸ் வாங்கணும், நம்மளும் கண்டனம் தெரிவிக்கிறோம். கூத்தாடிங்கிறது அது ஒரு தொழில். எப்படி செருப்பு தைக்கிறாங்களோ அது ஒரு தொழில், விவசாயம் பண்றது ஒரு தொழில், எப்படி ஒரு மெக்கானிக் ஒரு தொழில், ஒரு டிரைவர் ஒரு தொழில், அது மாதிரி ஒரு திரைத்துறையில் நடிக்கிறது ஒரு தொழில். அது ஒரு கூத்தாடின்னு ஒரு கொச்சப்படுத்துறது அது தப்பு. கூத்தாடினா யாரு? எம்ஜிஆர் கூத்தாடி, அவர் மக்கள் மத்தியில் இடம்பெற்றிருக்கார் இன்னி வர. கலைஞர் யாரு? கூத்தாடி. ஜெயலலிதா யாரு? இவர் உதயநிதி யாரு? உதயநிதி யாரு? கூத்தாடி தானே. எப்படி அப்போ உதயநிதியும் திட்டுறாரு சேர்த்து, இந்த கூத்தாடி அந்த கூத்தாடி சேர்ந்து ஏடா அப்படி கொலை பண்றீங்கன்னு சொல்லி அப்படி சொல்றீங்களாமே நேரடியா. அதனால அதான் சொல்றேன்ல, ஒரு செய்தி அட்டப்படத்தில் வர்றதுக்காகவோ ஒரு தொலைக்காட்சியில் பிளாஸ் நியூஸ் வர்றதுக்காகவோ இவங்க பேசுறது எல்லாமே இதுக்காக தான். மற்ற ஒரு மக்களுக்கு ஆக்கப்பூர்வமா அந்த கருத்தியலுக்கு ஒரு கருத்தியெல்லாம் பதில் சொல்ல தெரியல. ஆனால் சார் அவர் சொல்கிறாரு வந்து எங்களோட தலைவர் வந்து திமுகவோட பிடியில இல்லை, எங்கள் தலைவர் வந்து சிறுமைப்படுத்திட்டார். அவர் நீங்கள் திமுக அழுத்தம் தரனால நீங்கள் வரலன்னு சொல்லி சிறுமைப்படுத்திட்டாரு அப்படின்னு அந்த கோவத்தில் தான் பேசுகிறேன்னு சொல்கிறாரு. ஸோ
ஸோ அதை போய் சார் பார்க்குறது விஜய் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, ஆனால் திருமாவளவன் சொல்லியிருக்காரு நான் அந்த மாதிரிலாம் கிடையாது, விசிகா அந்த மாதிரி இதுலன்னு சொல்லியிருக்காரு. எப்படி சார் பார்க்குறது? திரும்ப வந்து ஒரு மொத்த அரசியல்வாதி, எந்த விஷயத்துக்கு கடந்து போகணும், எந்த விஷயத்துக்கு பதில் கொடுக்கணும்னு நன்கு தெரிந்தவர். இந்த விஷயத்துல மட்டும் யார் சொதப்பினாருன்னு தெரியல, புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் வெளிநாட்டில் இருக்கும்போது என்ன பண்ணாரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரியும் பங்குன்னு ஒரு ட்விட்டர்ல போட்டாங்க. அந்த ட்விட்டரை நீக்கினாங்க, மீண்டும் போட்டாங்க, மீண்டும் நீக்கிறாங்க. அதுல ஒரு தடுமாற்றம். இன்னொரு தடுமாற்றம், மது ஒழிப்புக்கு ஒரு மாநாடு. சிஎம் வெளிநாட்டு இருக்கும்போது இங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்க, சமூக ஊடகத்தெல்லாம் இருக்குது. அப்ப திமுக கூட்டிட்டு வெளியே வர போறாரு, இந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்னு திமுக தலைவர்களே பேசினாங்க, எல்லாமே பேசினாங்க. முதலமைச்சர் சந்திச்சாரு, சந்திச்சுட்டு வெளியில வந்தோம் என்ன பேசினாரு, திமுக கூட்டிலாம் இருக்கோம், கூட்டிட்டு தான் இருக்கிறோம், கிடையாது நாங்க வந்து மத்திய அரசு தான் மாநாடு நடத்த போறோம். அதுல ஒரு முரண்பாடு. ஏன்னா மது கொள்கை வந்து மாநில அரசு கொள்கை, இவங்க நீக்கலாம், எடுக்கலாம், கடையை மூடலாம், கடையை திறக்கலாம், சட்டத்துல இருக்கு. அதன்படிதான் இவங்களும் வருஷத்துக்கு வரிங்கிற பேர்ல 50,000 கோடி சம்பாதிக்கிறாங்க. இது திரும்பவுக்கு தெரியும். ஆனா மத்திய அரசு எடுத்து நான் மனம் நடத்துறேன்னு சொல்றாரு. அது ஒரு முரண்பாடான கருத்து. அதுல ஒரு தடுமாற்றம். இன்னொரு தடுமாற்றம் என்ன, ஆதவ அர்ஜுன் புத்தக வெளியீட்டு விழாக்கு ஃபர்ஸ்ட் வெளியிடலாம் அப்படின்னு ஏத்துக்கிட்டாரு. அப்புறம் நான் கலந்துக்கல, சனாதனெல்லாம் ஒரு அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாரு. இதுல எங்க சனாதனம் வருது? புக்கு தொகுத்து பண்ணவர் ஒரு ஆதவ அர்ஜுன், அவர் வந்து ஒன்று சனாதனவாதியா? இல்லை வெளியே சீஃப் கெஸ்டா கூப்பிட்டது விஜய, அவரு சனாதனவாதியா? இல்லை நீதியரசர் கலந்துக்கிட்டாரு, அவரு சனாதனவாதியா? யாருமே இல்லையா? அப்புறம் போய் சனாதனம் கலந்துது. இதுல ஒரு முரண்பாடு, இதுல ஒரு தடுமாற்றம். இன்னொன்னு, நான் தான் கலந்துக்க சொன்னேன் ஆதவ அர்ஜுனுங்கிறாரு, நான் தான் அந்த புக்கு வெளியிடறதுக்கு உதவி செஞ்சேங்கிறாரு. அதுல ஒரு தடுமாற்றம். ரைட்டு, எந்த வகையிலுமே ஆதவ அர்ஜுனோ விஜயோ விசிகா பத்தி பேசவே கிடையாது, பெருமையா தான் பேசிக்கிறாங்க. இதுல இவர் நீக்கிறாருல்ல, அதுல ஒரு தடுமாற்றம். ஆட்சியில அதிகாரத்துல பங்கு வேணும்னு சொல்றது எல்லா கட்சிக்கும் இருக்கு. திருமாவளவன் பப்ளிக்லயே பல கூட்டத்துல சொல்லிருக்காரு, அதுதான் இவர் சொல்றாரு. அப்ப இதுக்கு எல்லாமே காரணம் யாரு? எல்லாம் யாரு என்ன நினைப்பாங்க? திமுக கழுத்து கொடுத்துன்னு நினைப்பாங்க. அது சராசரி எல்லா மனுஷனுக்கும் இயல்பாக வரும். இதை இல்லைன்னு சொல்றீங்க, அதுல ஒரு தடுமாற்றம். இவரு தெளிவா பயப்படாத, அவர் மனசுல பட்ட கருத்தை சொல்லக்கூடிய தலைவர், மற்ற ஆளுக்கிற மாரில கிடையாது. அதனாலதான் இவரு பேர்ல எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இன்னும் வர பிஜேபி கிட்ட நெருங்க முடியாது இருக்குதுன்னா விசிகா கிட்ட மட்டும்தான். எப்படி அது மாதிரி ஒரு தலைவர் ஏன் இந்த 2 மாசமாவே பேட்டியில முரண்பாடு, தடுமாற்றங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு? என்னன்னு தெரியல. இதுல என்ன விஷயம்னா, கரெக்டாக தான் பேசுறான்னு சிந்திக்கிறாரு, சொல்றாரு, மனசுல நினைக்கிறாரு. இந்த பக்கம் ஆளுங்கட்சியிலிருந்து ஒரு பிரச்சனை வரும்போது இல்ல தப்புங்கிறாரு. இதுதான் தடுமாற்றம். சரி சார், இப்போ வந்து விஜய் வந்து பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாரா சார்? ஏன்னா பிஜேபி வந்து ஒரு கட்சி இருந்தால் அந்த கட்சியை உடச்சி கூறு போட்டு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. அதே வந்து விஜய் வந்து இப்போ நினைக்கிறாரு, அப்போ திமுக வந்து உடச்சி கூட்டணி கட்சியெல்லாம் உடச்சி விட்டு திமுகவை உடைச்சிட்டு நம்ம அரசியல் பண்ணுவோம்னு நினைக்கிறாரா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. புதுசா ஒரு அரசியல் கட்சி வர்றவங்க எடுத்தோடனே ஒரு கட்சியை உடைக்கவே முடியாது, சாத்தியமே இல்லை. ரெண்டாவது குறிப்பா திமுகவில் சாத்தியம் இல்லை. என்ன விஷயம்னா, திமுக பொறுத்தளவுக்கு அதிகாரத்துக்கு வர்றதுக்கு எதனாலும் இழப்பாங்க, எந்த கொள்கையிலிருந்து இறங்கி வருவாங்க. புரியுதா? இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, வன்னி இருக்காங்களா, வன்னியில் ஒரு பெரிய தலைகள் நம்ம கண்ட்ரோல் இருக்கணும், வன்னி ஓட்டுல விழுவோம். ஒரு பல்லர் பறைய இருக்காங்களா, அவங்க தலைவர் நம்ம கிட்ட இருந்தா அந்த ஓட்டுக்கெல்லாம் விழுவோம். ஒரு உடையார் இருக்காங்கன்னா உடையார் ஓட்டு விழுவோம், தேவர் இருக்காங்கன்னா தேவர் ஓட்டு விழுவோம். அப்படி அந்த சாதி சங்கங்களோ சாதி கட்சிகளோ இவங்க இணக்கமா வச்சுக்குவாங்க, கூட்டணியில வச்சுப்பாங்க, இணக்கமா வச்சுக்குவாங்க. இதுதான் கலைஞர் உள்ள காலத்துல இருந்து தந்திரம். அதிமுக புறாங்க பேசுறாங்க, தப்புனா தப்புன்னு சுட்டி காட்டுவாங்க, கிட்ட வைக்கணும்னா வச்சுக்குவாங்க, தேவையானது செய்வாங்க. திமுக பொறுத்தளவுக்கு எல்லாத்தையும் சின்ன சின்ன கசப்பு இருந்தாலும் கூட வச்சுக்கிட்டே அழுத்துவாங்க, தட்டி கொடுப்பாங்க, தோல்ல தட்டி கொடுத்துட்டா நமக்கு எல்லாம் பண்ண இருக்குது, இந்த அளவுக்கு கட்டி பிடிச்சி பேசுறாரு, தட்டி கொடுக்குறாரு, எப்போ டைம் கேட்டாலும் போய் சந்திக்கிறோமே, நமக்கு எல்லாம் பண்றாரு, நமக்கு மரியாதை தராரு, செய்தி எல்லாம் வருது, டெய்லி நம்மளை பத்தி வருது, இப்ப இன்னும் ஒரு ஆசைகள் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள தலைவனை கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு இரண்டாம் கட்ட தலைவர்களோ தொண்டர்களையோ திசை திருப்பவங்க. இது எப்பவுமே திமுக நடக்கும். இப்படிதா இது மாதிரி நடக்குது. எதிர்காலத்துல விசிகா கூட 2ஆ 3ஆ உடையும். இப்படி தகவல்லாம் பரவணிச்சு நம்மளும் பல செய்திகள் பார்த்துருக்குறோம். எல்லா கட்சிக்கும் தெரியும், உலகத்துறைக்கும் தெரியும். அதனால தான் அந்த மது ஒழிப்பு மாநாட்டை திமுகவே ஒரு அழைச்சாரு. திரும்ப பண்ண தந்திரம் திமுக இல்லாம திமுக எதிராக போயிருக்கும். அது திமுகவே வச்சு நடத்தினாரு, அது தந்திரம். ஓகே,
ரெண்டாவது எப்பயுமே கூட்டணி ஒரு கட்சி திமுக கூட்டணி இருக்குதுன்னா இவங்களுக்கு அதிகாரத்துல பங்கோ இல்லை ஏதோ ஒரு கோரிக்கையோட அதை நிறைவேறலாம் அடுத்த கட்சி கூட்டணி போறது இயல்பு. ஒரே கட்சி கூட்டணியிலே இருக்கிறது என்ன அதிகம் செலுத்துறது, உங்க கட்சி உடச்சிடும் நீ போனீங்கன்னா அப்படிங்கிறது பயமுறுத்துறது. ரெண்டாவது இப்போ திமுகவுடைய ஆதரவுல திமுக தேவையில 3 வாட்டி எம்பி ஆனாரு. அது ஒரு வாய்ப்பு தான். விசிகாக்கு இருக்கிற ஓட்டு வங்கி எவ்வளவு உனக்கு வந்து ஒரு 3% இருக்கும். அதான் சார் அடுத்த கேள்வி. விசிகா வந்து ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க, அந்த பங்கு கேட்குறால அவங்கள்ட்ட ஓட்டு வங்கி இருக்கா சார்? இப்போ ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு பல கட்சிகள் உருவானதுனால 25% மேலே ஓட்டு வாங்கினாவே முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. புரியுதுங்களா? அதாவது இப்போ வந்து விசிகாவுக்கு ஒரு 3% வச்சுக்க, நீங்கள் ஒரு 10% மேலே ஓட்டு வந்திருந்தா, ஓட்டு வாங்குற மாதிரி இருந்தாலோ ஓட்டு வந்திருந்தாலோ நீங்கள் கேட்குற அதிகாரம், ஆட்சி பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கேட்குற தொகுதி சீட்டு எல்லாம் கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி இப்போ அதிகமாக அந்த கட்சியில் வந்து முக்கிய பல்லர் பறைய இருக்காங்கன்னு வச்சு அதில் அதிமுகலையும் இருப்பாங்க, திமுகலையும் இருப்பாங்க, பிஜேபிலையும் இருப்பாங்க, காங்கிரஸ்லையும் இருப்பாங்க, திருமாவளியும் இருப்பாங்க, விசிகாவில் இருப்பாங்க. விசிகா கொஞ்சம் கூடுதலாக இருப்பாங்க. அவ்வளோதான் விஷயம். புரியுதா? எஸ்சி எஸ்டி மக்கள் எல்லாம் டோட்டலாக அவர்கிட்ட தான் இருக்கலாம் கிடையாது. பல்வேறு கட்சியில் இருப்பாங்க, விஜய் கிட்டே இருக்காங்க. இப்போ விஜய் கட்சியில் எனக்கு தெரிஞ்ச தகவல் படி இப்போ ஒரு புள்ளியோரம் வந்துருக்குது. விசிகா கிட்ட வந்து ஒரு 5-6% இளைஞர்கள் விஜய் கிட்ட வந்துட்டாங்க. அதே மாதிரி திமுகவுக்கு பெரிய அடி, அதை விட அதிகமாக அடி சீமானுக்கு. இதுதான் ஒன்றும் புரியாத ஒரு குழப்பத்தில் இவங்க இருக்கிறாங்க. குழப்பத்தில் இருக்கிற நிலையில தான் அந்த சைடுல இருந்து எந்த ஒரு ரியாக்ஷன் வந்தாலும் இவங்களுக்கு ரியாக்ஷன் தர தெரியாத கண்ணாப்பிரான்னு கொடுத்துட்றாங்க. இப்போ கரெக்டாக அரசியல் யூகித்து ஒரு கொண்டு போகிற வழிநடத்தக்கூடிய ஒரு ஆதவ அர்ஜுன் புதுசாக அரசியல் கட்சி விஜய் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இவங்க 2 பேருக்கு காம்பினேஷன் கரெக்டாக இருக்கு. அதனால இங்கே வந்து நீக்கினால அங்கே போய் சேருவார் அவரு. எனக்கு தெரிஞ்சு சேர மாட்டார் நினைக்கிறேன். அவர் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் மேன் சொல்லி ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. சரி, அந்த அமைப்பில் பல்வேறு நிர்வாகிகளை வேலை செய்கிறாங்க. ஒரு நல்ல டீம் அது. இவர் வந்து இந்த விளையாட்டு துறை இதில் அந்த ஒரு சங்கத்தில் தலைவராக இருக்காரு. இந்தியா ஃபுல்லாகவே ஓரளவுக்கு எல்லா லீடர்களும் பல்வேறு அரசியல் கட்சி லீடர்கள்லாம் இவருக்கு நல்ல பழக்கம், நேரடியாக பழக்கம். அவர் மாமனாருக்கும் நல்ல பழக்கம், நேரடியாக பழக்கம். ரெண்டாவது விஷயம் தெரிஞ்சவர், ஒரு 4-5 லாங்குவேஜ் தெரிஞ்சவர். உதயாக்கெல்லாம் அப்படி கிடையாது, தமிழ்நாட்டிலேயே சுற்றிக்கலாம். இந்த பதவி இருக்கிறதுனால அப்பாயின்மெண்ட் கேட்டால் தருவாங்க, போய் சந்திச்சுட்டு வரலாம். இவருக்கு அப்படி கிடையாது. நேரடியாக நேரடியாக தொடர்பு கொண்டு பேசக்கூடியவர். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பிஜேபி முதலமைச்சராக இருக்கட்டும், மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், இது மாதிரி சில கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும், எல்லாரும் நேரடியாக பேசக்கூடியவர். அது மாதிரி ஒரு பழக்க வழக்கம் உள்ளவர், விஷயம் தெரிஞ்சவர். அவரும் ஒரு அமைப்பு வச்சு நடத்துறாரு. அந்த அமைப்பை தான் வளர்ச்சி கொண்டு போவார்னு நினைக்கிறேன். அந்த அமைப்பை வளர்ப்பாரு. அந்த அமைப்பு மூலியமாக மக்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்துவார். அப்புறமே ஏதோ ஒரு அரசியல் கட்சி சார்ந்து சீட்டு வாங்கி ஜெயிக்கலாம், இல்லை விஜய் கட்சியில கூட ஐக்கியமாகலாம். இப்போதைக்கு எந்த கட்சியும் போக மாட்டாது. சரி சார், இன்னும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து லாட்ரி மார்ட்டினோட சூழ்ச்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சார் பார்க்குறது? லாட்ரின் மார்ட்டின் வந்துங்க டெக்னிக்கான தொழிலதிபர், ஒரு வித்தியாசமான தொழிலதிபர். அவர் வந்து திமுகவும் விலை கொடுத்து வாங்கிறவர், அண்ணா திமுக விலை கொடுத்து வாங்குவார், பிஜேபி விலை கொடுத்து வாங்குவார். அப்படி விலை கொடுத்து வாங்குவார்னா அந்த கட்சி விலை கொடுத்து வாங்கறதில்ல. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தொழிலதிபர். இப்போ அதானி பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம்ல, அதானுடைய அதிகமாக ஒரு மூலம் உள்ளவர் இப்படி சொல்லலாம்னு வச்சுக்க. பிஜேபிக்கு 1000 கோடி பணம் தராது. 1000 கோடி சாதாரண விஷயமா. எத்தனை மாநிலத்தில் லாட்ரி போயிட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாடு பேர் ஒரு 4-5 மாநிலம் தடைப்பட்டு இருக்கு, எல்லா மாநிலத்திலும் போயிட்டு இருக்கு. அப்ப அவருக்கு பணம் வந்து குமியுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 8000 கோடிக்கு மேல அவர் சுத்த அப்பயே சொன்னாங்க 10 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு அது டபுள் மடங்கு ஆயிருக்கலாம், சொல்ல முடியாது. அவரு எல்லா கட்சி பார்த்தாரு, எல்லா கட்சி லீடர்கிட்ட பேசியுள்ள எல்லா கட்சி லீடருமே அவருக்கு மரியாதை கொடுப்பாங்க. கலைஞர்லாம் பக்காவா டெக்னிக்கலா அரசியல் பண்ணுவாரு. மார்ட்டின் மர்மம் வந்தார்ல, இவருக்கு எப்படி தெரியுமா, டெக்னிக்கலா திமுக ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சுக்கிட்டு திமுக நடக்கிற அத்தனை எலெக்ஷனுக்கும் செலவு ஏற்க சொல்லுவாரு. கலைஞர் அப்படி பண்ணுவாரு. இவங்க வாயால கெட்டு போய் ஒண்ணுமெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப எது இல்லை, நீ சட்டமன்றத்தில் வாங்கின ஓட்டு பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு குறைஞ்சது திமுகவுக்கு. இப்போ அடுத்த எலெக்ஷன்ல இன்னும் குறையும். புரியுதா? இதான். அதனால ஒரு ஆதவ அர்ஜுன் வந்து பண்புள்ளவர் தான், விஷயம் தெரிஞ்சவர். ஃபர்ஸ்ட் எந்த விஷயத்துல தலையிட்டாலும், எந்த சங்கத்திலேயோ கட்சியிலேயோ ஒரு அமைப்பிலேயோ தலையிட்டாலும் அந்த அமைப்பு அந்த கட்சி அந்த சங்கத்தினுடைய கொள்கை கோட்பாடு என்னன்னு ஃபர்ஸ்ட் ஆராயிரம் தான் வேலை. அதுல இந்த ஆண்டு எவ்வளவு முன்னோக்கி போயிருக்கிறோம், அடுத்த ஆண்டு எவ்வளவு முன்னோக்கி போயிருக்கிறோம், அடுத்த ஆண்டு எவ்வளவு முன்னோக்கி போயிருக்கிறோம், அதான் அவருடைய வேலை. இது விசிக 2ஆம் கட்ட தலைவர்கள் பிடிக்கல.
சரி சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து திருமாவளவனோட சேரணும்னு நினைக்கிறாரா, இல்லை வந்து பற்றா எப்படி சேரத்துக்கு, இல்லை ஆதவ அர்ஜுனால இவர் வந்து திருமாவளவனோட சேரணும்னு நினைக்கிறாரா, எதுனா சார்? அதாவதுங்க ஏற்கனவே விஜய் கிட்ட ஏடிஎம்க்கு ஒரு சுற்று பேசி, விசிக்கா 2 சுற்று பேசிருக்குது. ஆளுங்கட்சி உளவுத்துறை வச்சிருக்குது, எதுக்கு வச்சிருக்குது தெரிஞ்சிருக்கணும்ல, ஆளுங்கட்சிக்கு பேசிருக்கு வெளியிட்டு முன்னாடியே. இப்பயும் நான் சொல்றேன், ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன், விசிக்கா திமுக கூட இருக்காது, கூட்டணியில இருக்காது. இப்ப இருக்கிற அரசியல் சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக இருக்கலாம். 2025 ஏப்ரலுக்கு மேல வாய்ப்பு கிடையாது. 26 கூட்டணி இல்ல விசிக்காக தான் கம்யூனிஸ்டும் காத்துக்கிட்டு இருக்குது. அவங்க எப்பனாலும் வெளிவர தயாரா இருக்கிறாங்க. புரியுதா? ஏங்க எப்பயுமே பாருங்க, திமுக 2ஆம் கட்ட தலைவர்களே போகையா வெளியில கூட்டிட்டு விட்டுன்றாங்க. நேற்று சட்டமன்றம் நடந்துச்சுல்ல, எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்டாரு, மக்களுடைய குறைகளை பாயிண்ட் கேட்கறாரு, நீ பதில் சொல்லு, நம்மள பொறுமையா உட்காந்துக்கிட்டு. உடனே துரைமுறை கத்துறாரு. துரைமுறை சொன்னது யாருக்கும் எது கேட்டுச்சா? புரியல, கேட்கல. எதுக்கு கத்துற, எதுக்கு உனக்கு அந்த கோவம்? என்ன கோவம்னா, பக்கத்துல உதயநிதி உட்காந்துருக்காரு. ஏடா 10ஆம் இடத்துல உட்காந்துட்டு திடீர்னு நம்ம இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டானே அப்படின்னு ஒரு விதம், ஒரு ஆதங்கம், விரக்தி இதெல்லாம் இருக்கும். அந்த கோபத்தை நீ எதிர்கட்சி தலைவர்கிட்ட காட்டுற, அவையில காட்டுற, வெளியில காட்டு. எதிர்கட்சி தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. புரியுதா? ஒரு அமைச்சருக்கு என்னவோ அதே தான் வரும். சும்மாலாம் இல்ல, முதலமைச்சர் இருந்தவரு, ஏற்கனவே ஸ்டாலின் உட்காந்து சீட்ல உட்காந்தவரு. கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாத என்ன சொல்றாரு தெரியுமா, பதவியை ரிசைன் பண்ணிட்டு போறோங்கிறாரு சிஎம். எதுக்கு சொல்றீங்க, எதுக்கு அந்த பயம் வருது? இன்னொரு விஷயம் அதுல ஒரு கேள்விப்பட்டேன், அவர் சும்மாலாம் சொல்ல பதவியை ரிசைன் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சும்மாலாம் சொல்ல. அதுல ஒரு விஷயம் இருக்கு. அக்கா துர்கா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ஆன்மீகம், சாமி கும்பிடுறது போறதெல்லாம் ரொம்ப பக்தி உள்ளவங்க, அது எந்த மாற்று கருத்து இல்லை. கேரளா மாந்திரிக ஒரு டீம் இருக்கு, அவங்க தான் சில விஷயம் சொல்லுவாங்க. இந்த தேதியில துணைமுறை கொடுக்கலாம், இந்த விஷயத்தை இந்த தேதியில் பண்ணலாம், இந்த கோயிலுக்கு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு ஆலோசனை எடுப்பாங்க. அந்த ஆலோசனை இவங்க நடந்துட்டு வராங்க, அப்படியே நடந்துகிட்டு வருது. சிலது ஃபெயிலர் ஆனாலும் சிலது நடந்துகிட்டு இருக்கு. அதன்படி தான் முதல்வர் 5 ஆண்டு முழுமையா முதல்வராக இருக்க வேண்டாம், உடல் ரீதியாக பாதிக்கப்படும். அதனால 2025 ஜூன் ஜூலைக்கு மேல அது முதல்வர் பதவி உதயாவுக்கு வரும். அப்ப முதல்வர் சார் ஸ்டாலின் முதல்வர் கட்சி வழி நடத்துவார், இவர் ஆட்சி வழி நடத்துவார். மாதிரி மாறுது போகுது, மாறும். அவருடைய குருநாதர் ஐடியா கொடுத்துருக்காங்க. அப்ப 2026 முதல்வர் வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின். ஆமா, அதான் நம்ம 2-3 வீடியோல பேசியிருக்கிறோம். அதனால இது ஒன்று இருக்கு. என்னதான் நீ தன்னுடைய முதல்வர் பதவி போனா ஒரு விரக்தி இருக்கும் உள்ளுக்குள்ள. ஆமா, அந்த விரக்தியிலே முதல்வர் இருக்காரு. போகுது நமக்கு அப்படின்னு ஜோதிடர் சொல்லிட்டாரா, உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட நமக்கு வந்து உயிர் முக்கியமா பதவி முக்கியமா? உயிர் தான் முக்கியம். அப்படிங்கும்போது சில விஷயம் இறங்கி தான் வரணும், வேற வழி கிடையாது. 2வது பெத்த மகன் தானே முதல்வர் ஆக போறது, அதனால ஒன்றும் கவலை இல்லை. வண்டி அரசு, ரவிக்குமார், நம்ம சானவாஸ் இவங்க ஓவரா நெருக்கடி கொடுக்கறதுனால தான் திரும்ப வந்து இவரை நீக்கிறதுக்கு தள்ளப்பட்டார். நீக்கிறதுக்கு முன்னாடி 2-3 டைம் ஆதவ அர்ஜுன் தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவர் பெரிய இதாக இருக்கு, அது பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்ட பிறகுதான் அவருக்கே தனியா பதிவு போட்டு கேட்டுக்கிட்டு தான் இப்ப வெளியிட்டிருக்காரு, நீக்கிருக்காரு. ஆமா, பண்ணிக்கலாமா அப்படின்னு அவர் ஒரு பதிலும் கொடுத்துருக்காரு பாரு. ஆமா, திட்டம். ஆமா, என்ன கொடுத்துருக்காரு, நீங்க அன்னைக்கு கையெழுத்து நியமிச்சிங்க, இன்னைக்கு அதே கையெழுப்பு மட்டும் நீக்கிறீங்க, அது நான் ஏற்றுக்கிட்ட மாதிரி இதையும் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏன் சார் இப்போ திருமாவளவன் ஏன் சார் இவ்வளோ தூரம் வந்து இறங்கி போறாரு? அதை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட காமிச்சிட்டு தான் நான் திட்டத்திலே போடுவேன். ஏன்னா இப்போ பணம் வாங்கியிருக்காரா, அவர் மாமனார்கிட்ட இல்லை இவர்கிட்ட பணம் வாங்கியிருக்காரா, என்ன காரணம்? இல்லை, மாநாடு திருச்சியில் நடந்துச்சு இல்லையா, மாநாட்டுக்கு செலவு ஏற்றுக்கிட்டாங்க. பெரும்பாலும் செலவு 50 கோடிக்கு மேலே செலவு பண்ணாங்க தெரியும். இந்த மாநாட்டுக்கும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கும் செலவு பண்ணாரு. இதெல்லாம் மேட்டருக்குல்ல, ஒரு நல்ல ஒரு அரசியல் யுக்தி தெரிஞ்சவன் நம்ம கிட்ட இருக்கிறான்னு பெருமையா தான் நினைச்சாரு. இந்த விசிகாவுடைய கொள்கை கோட்பாட்டை வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்துறதுக்கு ஆளுங்கட்சிக்கு தாங்க முடியல, அவனை கட்சி விட்டு நிக்கிறா இல்லையா. இப்ப நேற்று என்ன பண்ணாரு, சிஎம் சந்திக்கணும், முந்தாள் நைட்டே அப்பாயின்மெண்ட் கேட்டாரு, காலைல 9:30 கொடுத்துட்டாங்க. காலைல 9:30 கேட்கறாரு, இல்ல சிஎம் சந்திக்கணும்னா நீ அவரை நீக்கிட்டு தான் வரணும்ட்டாங்க. நீக்கிற சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. வெளியில நீ என்னன்னாலும் பேசிக்கலாங்க, உள்ளுக்குள்ள மோசமான அரசியல் நடக்குதுங்க. இந்த உள்ளுக்குள்ள நடக்கிற அரசியல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாம் காரி திப்போம். எல்லா அரசியல்வாதியுமே அவ்வளவு கேவலமான அரசியல் உள்ள அரசியல் நடக்குது. இதுதான் வெளிப்படையா தன்மையா நடந்துக்கணும்னு சொல்லி விஜயோ இல்ல ஆதவ அர்ஜுனோ பேசுறாங்க. சீட்டு கூட நீங்க என்ன பேசுனாங்க,
மறைமுகமா பேச வேண்டியதெல்லாம் வெளியில பேசுறாருன்னு சொல்லி திரும்ப சொல்றாரு. ஏன் மறைமுகமா பேசுற? சமுதாய ஓட்டு உனக்கு இருக்கு, உனக்குன்னு தனி பவர் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கு. நான் கேட்கறேன், அதிகாரம் கேட்கறேன், என்ன தப்பு அப்படிதான் சொல்லணும். இப்போதைக்கு அதை தள்ளி போடுறாராம். கட்சியோட கொள்கையை கோட்பாட்டை எப்படி இப்போதைக்கு தள்ளி போடுவேன்? ஏன்னா தேர்தல் நடந்து பப்ளிக்கு ஓவரா மழை வந்துருச்சு தள்ளி போடுறான்னு சொல்றதுக்கு கொள்கை கோட்பாடுங்க. அது ஒருத்தர் வெளிப்படுத்தினா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கணும். இப்ப விசிகா தொண்டை எல்லாமே ஏன் எங்க அண்ணா இப்படி இருக்காருன்னு கேட்கறாங்க. அதான் சார் என்ன சார் காரணம், ஏன் அப்படி மாறிட்டாரு? அதான் திமுக நெருக்கடி தான். நெருக்கடி திமுக நெருக்கடி தான். முதலமைச்சர் சைட்ல இருந்து நெருக்கடி, துணை முதலமைச்சர் இருந்து நெருக்கடி, மருமக சைட்ல இருந்து நெருக்கடி. திமுக 2ஆம் கட்ட தலைவர்லாம் அவனுக்கு கடந்து போறானு ஆதவர்ஜனை பேச சொல்லுங்கிறாங்க. என்ன பண்ணிக்கிறீங்க? எதுக்கு ஆளாவது? இந்த இடத்துல தான் அவரு கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறாரு. நம்மள நம்பி ஒரு இயக்கம் இருக்கு, 1 லட்சக்கணக்கான தொண்டை இருக்கிறான், கரெக்டா வலிவு நடத்திட்டு போகணும், இந்த சின்ன அசம்பாவே தற்காலிக தள்ளி வைக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. சரி சார், இப்போ ஆதவ அர்ஜுன் வந்து அந்த மேடையில் சொல்லியிருக்காரு, பிறப்பால் பணக்காரன் ஆகிறது வந்து ஏற்றுக்கலாம், ஆனால் பிறப்பால் முதல்வர் ஆகிற வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் யாரை சார் சொல்கிறாரு, எதனால சொல்கிறாரு? எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, உதயாவை தான் சொல்கிறாரு. சரி, பிறப்பால் ஒருத்த கோடீஸ்வரன், அப்பா கோடீஸ்வரனா இருந்தால் கோடீஸ்வரனா இருக்கலாம், பிறப்பாலே அவன் கோடீஸ்வரன் சொல்லலாம். ஓகேவா? பிறப்பால் அரசியல்வாதினா பிறப்பால் அரசியல்வாதி ஆகலாம், அது தப்பு கிடையாது. ஆனா பிறப்பால் முதல்வர் அப்படிங்கிற வார்த்தை தான் அவங்க உள் மனசை உறுத்துனுச்சு. தூக்கமே வரல உதயாவுக்கு அந்த வார்த்தை. உண்மைதானே? மன்னர் ஆட்சியில தான் என்ன பண்ணுவாங்க, அப்பா மன்னரா இருந்தா அப்புறம் அடுத்து புள்ள வரும், புள்ள பிறகு அப்புறம் அவன் பையன் வரும், அவன் பையன் வருவான், இப்படிதான் வரும். அதுதான் நீங்க நடக்குது. பிறப்பால் முதல்வர் ஆகக்கூடாதுங்கிறாரு. ஆனா உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க அப்படி கிடையாது, எங்க வந்து மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்கள் நினைச்சா எங்களை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறாரு. மக்கள் ஓட்டு போட்டது எதுக்கு? நான் முதலமைச்சராக போறேன், துணை முதலமைச்சராக போறேன், எனக்கு ஓட்டு போடணும் கேட்டாரு. சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு தான், புரியுதுங்களா? அடுத்து மந்திரி போட்டது யாரு? அப்பா. துணை முதல்வர் போட்டது யாரு? அப்பா. எந்த சட்டமன்ற உறுப்பினரோ எந்த அமைச்சர்களோ ஏத்துக்கலையே, ஏத்துக்காத நிர்பந்தத்தை தானே போடுறாரு. அதனால தானே சொல்றாரு, இது மன்னராட்சி இல்ல, பிறப்பால் ஒருத்த முதலமைச்சர் ஆக முடியாது, நீ பணக்காரன் ஆகலாம், தொழிலதிபர் ஆகலாம், ஆனா முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு சொன்னது. அதான் மன்னராட்சிங்கிறது. அது இவங்களுக்கு அந்த வார்த்தை ஒண்ணு பயங்கரமா இவங்களை மனசை பாதிச்சிருச்சு. ஆனா உண்மைதானே அது. அதாவது நம்ம கட்சி முதலமைச்சரா வரணும், நம்ம கட்சி ஆட்சி அதிகாரத்தில் வரணும், அல்லது கூட்டணி ஆட்சியிலாவது பங்கு வகிக்கணும், அடுத்த கட்டத்தை கொண்டு போய் செல்லணும் அப்படின்னு ஆதவ அர்ஜுன் சொல்றாரு. இதுக்காக நீக்கிறாரு, திருமாவளவன் நீக்கிறாரு. அப்ப யாரு பிடியில் இருக்கு? விசிகா, திமுக பிடியில் இருக்குன்னு தான் அர்த்தம். மக்கள் அப்படிதான். எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சென்னையில் ஒரு முக்கியமான நிர்வாகிகள்லாம், விசிகா முக்கிய நிர்வாகிகள்லாம் எனக்கு நல்லா பழக்கம், நல்லா மரியாதை கொடுப்பேன். இன்னைக்கு எனக்கு அந்த ஏரியாவில் ஒரு விஷயம்னா உடனே போன் அடிப்பேன், செஞ்சு தராங்க. அவங்களாம் என்கிட்ட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. நான் எங்கள் தலைவர் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாறுறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு அவங்க வெளிப்படுத்துறாங்க. பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை இருக்கா இல்லையா? இதுதான் அவர் சொல்றாரு. உரிமையை பாதிக்கிற மாதிரி எதுக்கு ஒரு பதவி பறிக்கிற? எதனால சார் திருமாவளவன் திமுக இவ்வளவு பிடிப்பிடியா இருக்காரு? என்ன காரணம்? எதுவும் பேக்ரவுண்ட்ல எதுவும் பாக்குறாங்களா, இல்லை கட்சியை உடச்சிருவாங்கன்னு பயம்? அவங்க எதனால? அதிமுக இப்பதான் கொஞ்சம் ஸ்டெடியா இருக்குது. 2-3 பிரிஞ்சு அப்படியே ஒரு குழப்ப நிலையம் இருந்துச்சு. பாஜக கூட்டணி இருந்தாங்க இல்லையா, அதனால அதிமுகவை வெறுத்தாரு. திமுக அத்தனை தவறு, அத்தனை பிரச்சனை, அத்தனை ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, எல்லாம் சங்க ஜாதி எல்லாத்தையும் தூண்டி விடுத்து அடக்குது, ரெண்டுமே செய்யுது. ஆனால் பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க எதிர்த்து காட்டிக்கிறாங்க. திரும்ப எப்படி நான் திமுக கூட்டில் தான் இருக்கேன், திமுக கூட்டில் வந்து டெய்லி முடிஞ்சாலும் சொல்றாரு. அது மாதிரி இவங்க நான் பிஜேபி எதிர்ப்பாடு, பிஜேபி எதிர்ப்பாடு அப்படின்னு திமுக சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. பிஜேபி எதிர்ப்பாளருங்கிற ஒரே காரணத்தாக தான் திமுக கிட்ட விசிகா இருக்கு. ஆனா திமுக மறைமுக சித்தி விளையாட்டு எல்லாமே பிஜேபி கிட்ட ஒப்பந்தம் பண்ணிட்டு எல்லா வேலையும் பண்ணுது. இது தெரியும், தெரியாத நடந்து காட்டிக்கிறாரு. ஆச்சரிய வரைக்கும் இருக்கலாம். துணை முதல்வர் ஆகிறதுக்கு அவங்க ஆசி உண்டு, அவங்க ஆசி இருந்தா துணை முதல்வர் ஆகணும்னு ஏற்கனவே பேசியிருக்கிறோம். திரும்பவும் தெரியும். மணிக்கணக்கில் போயிட்டு பிரதமரை சந்திச்சு உதய பேசினாரு. இவரு நிதி அமைச்சரை போய் அமைச்சரெல்லாம் போய் பார்த்து பேசி இன்னும் வேலை பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட அண்டர்கிரவுண்ட் அத்தனை வேலையுமே திரும்பவும் தெரியும். தெரியலாங்களே பல்ஸ் பார்க்கறாரு. பல்ஸ் பார்க்கறதுக்கு தான் ஆதவ அர்ஜுன் எல்லாம் பேச விட்டது. அவருடைய அனுமதி தானே பேசினாரு. திருமாவளவன் திமுக கேம் ஆடுறாரு. ஆமா, அரசியல் சித்தி விளையாட்டு சும்மாலாம் இல்லை. அடுத்த கட்ட இது பண்ணும்னா சில விளையாட்டு விளையாடு. ஏன்னா இவங்க திமுக விளையாடுது இல்லை,
நம்ம இப்படி விளையாண்டு பார்க்கலாமே. அது விசிகாவுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது, தொண்டர்கள் வந்து சிதறக்கூடாது, புரியுதுங்களா? ஆதவ அர்ஜுன் வந்து நீ பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இல்லைங்க, இந்த 10 வருஷத்துலேயாவது விசிகாவுக்கு 2 அமைச்சர் 3 அமைச்சர் கிடைக்குங்க. திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் யாருனாலும் ஆட்சி ஆகட்டும் 2 அமைச்சர் 3 அமைச்சர் கிடைக்கும். இதேமாரி திரும்ப இருந்தாருன்னா அடுத்த முறை அவங்க இது 2 எம்பிக்கு மேலே தரப்போறதில்ல. அதே கட்சி விசிகா மாரி விசி விழுப்புரம் சிதம்பரம், ஓகேவா, அதுக்கு மேலே தரப்போறதில்ல. எம்எல்ஏவும் 4 எம்எல்ஏவும் இன்னும் 1 எம்எல்ஏ சேர்த்து வாங்க முடியும், வாய்ப்பே கிடையாது. பொது தொகுதி வாய்ப்பே இல்லைங்க. ஏற்கனவே கலைஞரே சொன்னவர், அவர் இவரே சொன்னார், வன்னியரசே சொன்னவர், பொது தொகுதிகள் நீங்கள் ஆசைப்படாதீங்க அப்படின்னு கலைஞர் சொன்னதாக நம்ம தொலைக்காட்சியில் பார்த்துருக்கோம். 2வது இந்த ஸ்டாலின் இருக்கிற வரையாவது பிரச்சனைகள் அடு ஓடிட்டு இருக்கோம். முழுசாக உதயநிதி கண்ட்ரோல் வந்த பிறகு டோட்டலாக எல்லாமே வெளியே போயிடுவாங்க. காங்கிரஸ் வெளியே போயிடும், கம்யூனிஸ்ட் வெளியே போயிடும், விசிகா வெளியே வரும். ஆனால் 2025 இது நடக்கும். சரி சார், ஒரு நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சுக்கணும். நன்றி சார். நன்றி. சரி மக்களை, இது மாதிரி இந்த நிகழ்ச்சியை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.